விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி சாதி மத வேறுபாடுகளை தூண்டி பிரச்சனைகளை மூட்டிவிட திட்டமிட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். 10 அமைச்சர்கள் இப்ப வரீங்களே, இவ்வளவு காலமா எங்க போனீங்க? தொகுதி மக்களை பாத்தீங்களா? தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா? விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். தமிழ்நாட்டிலே அதிக டாஸ்மாக் விற்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். கல்வி அறிவு கடைசியில இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த தேர்தலுக்கு மட்டும் 10 அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏன் இந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க? பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு 4 பேர் செத்துருக்காங்க. இப்போ இன்னும் எவ்வளவு பேர் வரப்போகுதுன்னு தெரியல. இந்த ஆமா, என்ன செய்தி வெளியில இவங்க சொல்லிட்டாங்க, செய்தி வெளியிட மாட்டாங்களா கூட கேட்கலாம். அதனால இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம். சமூக நீதி காத்த மண் இந்த மண், தியாகம் செய்த மண் இந்த மண், இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த மண். இந்த மண்ணில் நடக்கின்ற இடைத்தேர்தல் இது. அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இதுல இவங்க தான் ஆளுங்கட்சி தான் இந்த ஜாதி, இந்த மதம், இந்த இனம், இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம், இப்படி எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான். பாட்டாளிகள்லாம் யாரு? நெத்தியில வேர்வை வருவாங்க பாட்டாளி. அது யார், எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் இருந்தாலும் சரி, எல்லாம் பாட்டாளிகள் தான். அதனால இது நிச்சயமாக, ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. எள்ளளவும் தகுதி கிடையாது. மேடைக்கு மேடை சமூக நீதினு வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே, என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்க? கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு 4-5 அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த அமைச்சர்கள் பேச்சை கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. நான் சொல்றேன், நான் அவங்க அமைச்சர்களா நான் பார்க்கல, அவங்கள வியாபாரிகள் வணிகர்களா நான் பார்க்கிறேன். அதுல ஒரு 3 வணிகர்கள் இந்த தொகுதியில் பொறுப்பு எடுத்திருக்காங்க. இப்போ எதுக்கு? கே நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா? எதுக்கு வந்திருக்காரு இங்க பொறுப்பு? வியாபாரி ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனா இவங்க எல்லாம் இங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம், அதுக்காக தான் இங்க போட்டிருக்கிறாங்க. இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்திருக்கிறோம், டெல்லி கொடுத்திருக்கோம், இங்க கொடுத்திருக்கிறோம். அமைச்சர் யாரும் உள்ள விடாதீங்க, பொறுப்பெல்லாம் வெளியில கழட்டி வச்சுட்டு வாங்க. தேர்தல் என்பது சமமா இருக்கணும். அதில் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் 3 ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக, ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை புகுட்டுவார்கள். இந்த தேர்தலில் கொடுக்கிறோம் எத்தனை முறை பார்த்தோம். இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. ஜாதி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.